Hi everyone. Today we are going to discuss about 12th standard chemistry unit 5 coordination chemistry IUPAC nomenclature examples தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பேஜ் நம்பர் 140ல் ஒரு 16 எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து 10 எக்ஸாம்பிள்ஸ் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் பார்ட் 1 பார்ட் 2ல் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ரிமைனிங் இருக்கக்கூடிய 6 காம்பவுண்டுக்கு ஐயுபாக் நாமன்கிளேச்சர் ஐயுபாக் நேம் எப்படி எழுதுது அப்படிங்கிறது டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? ரைட். ஸோ ஃபஸ்ட்டு என்ன காம்ப்ளெக்ஸ் இருக்குது அப்படின்னா CO NH3 5 டைம்ஸ் CN. ஸோ இது ஒரு காம்ப்ளெக்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு காம்ப்ளெக்ஸு CO NH3 CN 5 டைம்ஸ். ஸோ இது ஒரு காம்ப்ளெக்ஸ். அப்போ 2 காம்ப்ளெக்ஸு சேர்த்து கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி 2 காம்ப்ளெக்ஸ் சேர்த்து கொடுக்கும்போது எப்படி ரைட் பண்ணுறது அப்படின்னா, எப்போயுமே ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் வந்து ப்ளஸ் சார்ஜ். ஓகேவா? எப்போயுமே ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் வந்து ப்ளஸ் சார்ஜ். ரெண்டாவது இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் வந்து நெகட்டிவ் சார்ஜ் மைனஸ். ஓகேவா? ரைட். ஸோ அடுத்து வந்து அஸ் யூஷுவல் வந்து என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து கேட்டயானிக் நேம் கொடுக்கணும், ஃபாலோடு பை ஆனியன். ஸோ இது வந்து இதுதான் ஃபஸ்ட்டு இது கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸு. அதுக்கப்புறம் இது வந்து ஆனியானிக் காம்ப்ளெக்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம், கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ் நேம் கொடுத்துடலாம். ஸோ கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸில் நேம் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு லிகாண்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் யார் கொடுக்கணும்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு கொடுக்கணும். ஓகேவா? கிளியரா? ரைட். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸில் என்னெல்லாம் லிகாண்ட் இருக்குது அப்படின்னா NH3 இருக்குது, அடுத்து CN இருக்குது. ஓகேவா? அப்போ NH3யோட நேம் வந்து அமைனு, நியூட்ரல் லிகாண்டு. CNோட நேம் வந்து இது வந்து ஒரு ஆம்பிடேட் லிகாண்டு. இதோட நேம் வந்து சைனிடோ. அப்போ மோர் தென் ஒன் லிகாண்ட் இருக்கும்போது அல்பபெடிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். அமைன் ஸ்டார்ட் ஆகுறது A, சைனிடோ ஸ்டார்ட் ஆகுறது C. ஸோ அப்போ அமைன் தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ அப்போ அமைன் வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா 5 டைம்ஸ் இருக்குது. ஸோ அப்போ நேம் என்ன எழுதணும்னா ஃபஸ்ட்டு பென்டா ப்ரிஃபிக்ஸு, லிகாண்டோட நேம் அமைன் AMMINE. ஸோ பென்டா அமைன். ஸோ அடுத்து என்ன லிகாண்ட் இருக்குது CN. CNங்கிறது ஆம்பிடேட்டட் லிகாண்டு. அதனுடைய நேம் வந்து சைனிடோ, ஏன்னா நெகட்டிவ் லிகாண்டு. அப்போ சயனிடோ. ஆம்பிடேட்டட் லிகாண்டுங்கிறதுனால ஐஃபன் போட்டு கப்பா டேர்ம் யூஸ் பண்ணணும். சி வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் கூட கனெக்டடு. ஸோ அதனால் என்ன பண்ணணும், KC. அடுத்து வந்து என்னது, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் எங்கே இருக்குது அப்படின்னா கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸில் இருக்குது. ஸோ அதனுடைய நேமை அப்படியே எழுதலாம். COட நேமு கோபால்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை வந்து மென்ஷன் பண்ணணும். ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை வந்து பின்னாடி வந்து ப்ரெடிக்ட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் வந்து நேம் மட்டும் ரைட் பண்ணியிருக்கேன். ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு கண்டுபிடிச்சி எழுதிக்கலாம். அடுத்து ரெண்டாவது காம்ப்ளெக்ஸு என்ன காம்ப்ளெக்ஸு, ஆனியானிக் காம்ப்ளெக்ஸு. ஸோ அடுத்து வந்து இதுலேயும் ஃபஸ்ட்டு யாருக்கு நம்ம நேம் கொடுக்கணும்னா யார் கொடுக்கணும், லிகாண்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வந்து லிகாண்டு அதே லிகாண்டு தான் இருக்குது. என்ன இருக்குது, NH3 இருக்குது, தென் CN இருக்குது. NH3யோட நேம் வந்து அமைனு, CNோட நேம் வந்து சைனிடோ. ஸோ அல்பபெடிக்கல் ஆர்டரில் என்ன வரும், A தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம், அமைன் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ அமைன் எத்தனை டைம்ஸ் இருக்குது, ஒரே ஒரு டைம்ஸ் இருக்குது. NH எத்தனை டைம்ஸ் இருக்குது, 1 டைம்ஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன எழுதிக்கலாம், அமைன் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போது அமைன். அடுத்து CN. CNோட நேம் வந்து சைனிடோ. எத்தனை டைம்ஸ் இருக்குது, 5 டைம்ஸ் இருக்குது. அப்போ ப்ரிஃபிக்ஸ் வந்து பென்டா, பென்டா சைனிடோ, பென்டா சைனிடோ. ஓகேவா? ஆம்பிடேட்டட் லிகாண்ட் அப்படிங்கிறதுனால என்ன யூஸ் பண்ணணும், நம்ம கப்பா டேர்ம் யூஸ் பண்ணோம். கப்பா யார் கனெக்டட், சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்குள்ள C கனெக்டட். அப்போ KC. இங்கே சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் என்ன காம்ப்ளெக்ஸில் இருக்குன்னா ஆனியானிக் காம்ப்ளெக்ஸில் இருக்குது. அப்போ என்ன சேர்க்கணும், ஏட்டு சேர்க்கணும். அப்போ நேம் வந்து கோபால்டேட். ஓகேவா? கோபால்டேட். அடுத்து வந்து என்ன பண்ணணும், ஆக்சிடேஷன் ரேட்டை ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ 2 காம்ப்ளெக்ஸுக்கும் சேர்த்தே என்ன பண்ணிடலாம், ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிச்சிடலாம். ஏன் வந்து சேர்த்தே கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, இந்த 2 காம்ப்ளெக்ஸ்லையுமே சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் சேமு, லிகாண்ட் ஆல்சோ சேம். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் பாருங்கள் CO லி லிகாண்ட் பாருங்கள் NH3 CN.
ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், 2 காம்ப்ளெக்ஸ்க்கும் சேர்த்து என்ன பண்ணிடலாம், ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் CO, CO 2 CO இருக்கிறனால நம்ம என்ன வச்சுக்கலாம், 2xன்னு வச்சுக்கலாம். என்ன வச்சுக்கலாம், 2x. ஓகேவா? ரைட்டு. அடுத்து NH3 நியூட்ரல் லிகாண்டு. NH3 நியூட்ரல் லிகாண்டு. நியூட்ரல் லிகாண்டு வேல்யூ வந்து 0. ஸோ அதனால் இதை வந்து கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஓகேவா? அடுத்து CN. CN வந்து நெகட்டிவ் லிகாண்டு. இங்கே ஒரே ஒரு CN இருக்கிறனால -1. இங்கே CN வந்து 5 டைம்ஸ் இருக்கிறதுனால இங்கே வந்து -5. அப்போ எத்தனை மைனஸ் இருக்குது? இங்கே ஒரு -1, இங்கே ஒரு -5. அப்போ டோட்டலாக -6. 2x -6 ஈக்குவல் டு கோஆர்டினேஷன் ஸ்பியர் மேலே என்ன சார்ஜ் இருக்குன்னு பாருங்கள். இங்கே ஒரு ப்ளஸ் சார்ஜ், இங்கே ஒரு மைனஸ் சார்ஜ். இப்போ ப்ளஸ்ஸும் மைனஸும் கேன்சல் ஆகிரும். அப்போ ஈக்குவல் டு 0. அப்போ 2x - 6 ஈக்குவல் டு 0. அப்போ 2x இந்த பக்கம் வச்சுக்கோங்க, -6 அந்த பக்கம் கொண்டு போனால் 6. அப்போ x ஈக்குவல் டு 6/2 என்ன வரும், 3. அப்போ இந்த காம்ப்ளெக்ஸில் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 3. அப்போ இங்கே என்ன எழுதலாம், கோபால்ட் பக்கத்தில் ப்ராக்கெட்டுக்குள்ளே 3, இங்கேயும் 3. சரியா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸோட ஐபாக் நேம் வந்து என்ன அப்படின்னா, பென்டா அமைன் சைனிடோ KC கோபால்ட் 3 அமைன் பென்டா சைனிடோ KC கோபால்டேட் 3. ஓகேவா? ஸோ அப்படி லென்த்தாக போகிறதுனால எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இல்லாதவங்க என்ன பண்ணிக்கிறேன், நான் கீழே எழுதிக்கிறேன். ஓகே, நீங்கள் என்ன பண்ணலாம், கண்டினியூஸாகவே ரைட் பண்ணலாம். ஓகேவா? லெட் அஸ் மூவ் செகண்ட் காம்ப்ளெக்ஸு. ஸோ செகண்டு பார்த்தீங்கன்னா இங்கேயுமே 2 காம்ப்ளெக்ஸாக இருக்குது. PT BY 4 டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸு. அடுத்து PTCl4 அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸு. ஸோ அப்போ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ 2 காம்ப்ளெக்ஸாக இருந்தால் எப்பவுமே ஃபஸ்ட்டு இருக்கிறது ப்ளஸ்ஸு, ரெண்டாவது இருக்கிறது மைனஸு. ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு யார் கொடுக்கணும், கேட்டானிக் காம்ப்ளெக்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அனியானிக் காம்ப்ளெக்ஸு. ஸோ இப்போ கேட்டானிக் காம்ப்ளெக்ஸில் ஃபஸ்ட்டு யார் கொடுக்கணும், லிகாண்டு. இங்கே லிகாண்டு யார், BY. ஓகேவா? BY அப்படிங்கிறது பிரிடின். BYங்கிறது பிரிடின். ஓகேவா? ஸோ அப்போ எத்தனை டைம்ஸ் இருக்குது, 4 டைம்ஸ் இருக்குது. 4 டைம்ஸ் இருக்கிறதுனால நம்ம ப்ரிஃபிக்ஸ் என்னது, டெட்ரா பிரிடின். டெட்ராபிரிடின். ஓகே. ஸோ அடுத்து வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் யாருது, PT. இதில் இருக்குது, கேட்டானிக் காம்ப்ளெக்ஸில் இருக்குது. ஸோ அப்போ நேமை அப்படியே எழுதலாம். ஸோ PTயோட நேம் என்னென்னா பிளாட்டினம். ஓகே. ஸோ அப்போ பிளாட்டினம் ரைட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து நம்ம பின்னாடி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறேன், பிளாக்கெட் மட்டும் போட்டுக்கிறேன். ஓகே, ரைட்டு. ஸோ அடுத்து வந்து என்னது, அனியானிக் காம்ப்ளெக்ஸு. அனியானிக் காம்ப்ளெக்ஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன வரும், அனியானிக் காம்ப்ளெக்ஸில் என்னது, லிகாண்டுக்கு ஃபஸ்ட்டு நேம் கொடுக்கணும். லிகாண்டு இங்கே யார், Cl. ஓகே, எத்தனை டைம்ஸ் இருக்குது, 4 டைம்ஸ் இருக்குது. அப்போ ப்ரிஃபிக்ஸு டெட்ரா. ஓகேவா? Clங்கிறது நெகட்டிவ் லிகாண்டு. அப்போ நேம் என்னது, குளோரிடோ. டெட்ரா குளோரிடோ. அடுத்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் எங்கே இருக்குது, அனியானிக் காம்ப்ளெக்ஸில் இருக்குது. ஸோ அப்போ எப்படி முடியும்னா, ஏட்டுன்னு முடியணும். எப்படி முடியணும், ஏட்டுன்னு முடியணும். அப்போ என்ன எழுதுனா, பிளாட்டினேட். இப்போ எப்படி எழுதணும், பிளாட்டினேட். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணணும், ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும். அதை என்ன பண்ணணும், கண்டுபிடிச்சி ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதணும். ஓகேவா? ரைட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, ஆக்சிடேஷன் கண்டுபிடிக்கலாம். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 காம்ப்ளெக்ஸ்லையுமே சேம் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், பிளாட்டினம். லிகாண்டு மட்டும் மாறுது. லிகாண்டு என்னது, இங்கே வந்து பிரிடின், இங்கே வந்து Cl. ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம்னா, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் சேம் இல்லையா? அப்போ எத்தனை இருக்குது, பிளாட்டினம் 2 டைம்ஸ் இருக்கிறதுனால 2xன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த பிரிடின்ங்கிறது என்ன லிகாண்டு, நியூட்ரல் லிகாண்டு. ஸோ அது வந்து வேல்யூ வந்து 0. அதனால் இதை கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஓகேவா? ரைட்டு. ஸோ அடுத்து Clங்கிறது என்ன லிகாண்டு, நெகட்டிவ் லிகாண்டு. அப்போ எத்தனை டைம்ஸ் இருக்குது, 4 டைம்ஸ் இருக்குது. அதனால் என்ன வரும், 4 மைனஸ் வரும். அப்போ என்ன வரும், 2x - 4. கோஆர்டினேஷன் ஸ்பியர் மேலே இங்கே ப்ளஸ் சார்ஜ், இங்கே மைனஸ் சார்ஜ். இப்போ ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆகி ஈக்குவல் டு 0 போட்டுக்கலாம். இப்போ என்ன வரும், 2x ஈக்குவல் டு இந்த -4 அந்த பக்கம் போகும், +4 ஆகும். அப்போ x ஈக்குவல் டு 4/2 என்ன ஆகும், 2. அப்போ இந்த 2 காம்ப்ளெக்ஸ்லையுமே பிளாட்டினத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு 2.
அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன பண்ணிக்கணும் 2, இங்கேயும் ப்ராக்கெட்டுக்குள்ளே 2. ஓகேவா? அப்போ செகண்ட் காம்ப்ளெக்ஸோட ஐபாக் நேம் என்ன அப்படின்னா டெட்ராப்ரிடின் பிளாட்டினம் 2 டெட்ராக்ளோரிடோ பிளாட்டினேட் 2. ஓகேவா? ரைட்டு. ஸோ அடுத்து வந்து தேர்டு காம்ப்ளெக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க CONH3 4 டைம்ஸ் Cl2 ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு வெளியில் 3 டைம்ஸ். அடுத்து இன்னொரு காம்ப்ளெக்ஸ் என்னென்னா CN 6 டைம்ஸ். ஓகேவா? ஸோ 2 காம்ப்ளெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லக்கூடியதான் 2 காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா எப்பயுமே ஃபஸ்ட்டு இருக்கிறது ப்ளஸ்ஸு, ரெண்டாவது இருக்கிறது மைனஸு, போட்டாச்சா? ரைட். இப்போ ஃபஸ்ட் யார் கொடுக்கணும்? கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ் கொடுக்கும்போது நம்ம என்னெல்லாம் கன்சிடர் பண்ணணும்? கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸில் எப்பயும் ஃபஸ்ட்டு யார் கொடுக்கணும்? லிகாண்டு கொடுக்கணும். என்னெல்லாம் லிகாண்டு இருக்குது? NH3 இருக்குது, தென் Cl இருக்குது. ஓகேவா? NH3ங்கிறது நியூட்ரல் லிகாண்டு, Clங்கிறது நெகட்டிவ் லிகாண்டு. ஓகேவா? அப்போ NH எத்தனை டைம்ஸ் இருக்குது? 4 டைம்ஸ் இருக்குது. NH எத்தனை டைம்ஸ் இருக்குது? 4 டைம்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ 4 டைம்ஸ் இருக்கிறதுனால ப்ரிஃபிக்ஸ் என்னது? டெட்ரா. NH3யோட நேமு அமைன். அப்போ டெட்ரா அமைன். ரைட்டா? அடுத்து வந்து என்னது? Cl இருக்குது. எத்தனை டைம்ஸு? 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ டை குளோரிடோ. ஓகேவா? ஸோ அடுத்து சென்ட்ரல் மேட்டர் ஆட்டம் எங்கே இருக்குது? கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸில் இருக்கிறதுனால அதோடைய நேமை அப்படி எழுதலாம். என்ன எழுதலாம்? கோபால்ட். ஓகேவா? ரைட்டு. ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணணும்? ஆக்சிடைசேஷன் ஸ்டேட் ப்ரெடிக்ட் பண்ணி ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதணும். ரைட்டா? ரைட்டு. அடுத்து செகண்ட் காம்ப்ளெக்ஸ் போயிடலாம். செகண்ட் காம்ப்ளெக்ஸ் என்ன இருக்குது? CN 6 டைம்ஸு. இது வந்து என்ன காம்ப்ளெக்ஸு? அனயானிக் காம்ப்ளெக்ஸு. ஓகே. ஸோ அனயானிக் காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு என்ன கொடுக்கணும்? அது காம்ப்ளெக்ஸாக இருந்தாலே ஃபஸ்ட்டு யாருக்கு நேம் கொடுக்கணும்? லிகாண்டுக்கு தான் கொடுக்கணும். இங்கே லிகாண்டு என்னது? CN வந்து என்ன லிகாண்டு? ஆம்பிடென்டேட் லிகாண்டு. ஸோ எத்தனை டைம்ஸ் இருக்குது? 6 டைம்ஸ் இருக்கிறதுனால ப்ரிஃபிக்ஸ் என்னதுன்னா ஹெக்ஸா. ஓகேவா? ஹெக்ஸா. அடுத்து என்ன லிகாண்டு? ஆம்பிடென்டேட் லிகாண்டு CN. அப்போ ஹெக்ஸா சயனிடோ. ஓகேவா? ஆம்பிடென்டேட் லிகாண்டுங்கிறதுனால என்ன யூஸ் பண்ணணும்? கப்பா டேர்ம் யூஸ் பண்ணணும். அப்போ ஹைஃபன் போட்டு கப்பா சி கனெக்டட், அப்போ KC. ஓகே. ஸோ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் CR இருக்கிறதுனால என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது ஏட் சேர்க்கணும். அப்போ நேம் என்ன வரும்? குரோமேட். CHROMATE. ஸோ அடுத்து என்ன பண்ணணும்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு ஆக்சிடைசேஷன் ஸ்டேட்டு கண்டுபிடிச்சி இங்கே என்ன இருக்குது? கோபால்ட்டு. ஸோ அப்போ கோபால்ட்டு ஆக்சிடைசேஷன் ஸ்டேட்டு கண்டுபிடிச்சி இங்கே எழுதணும். அடுத்து குரோமேட்டுக்கு ஆக்சிடைசேஷன் ஸ்டேட்டு கண்டுபிடிச்சி இங்கே எழுதணும். ஓகேவா? ஆக்சிடைசேஷன் ஸ்டேட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த காம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு வெளியில் 3 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிற ட்ரிக்கை வந்து நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள். இங்கே என்ன இருக்குது? நியூட்ரல் லிகாண்டு. ஓகே. NH3 நியூட்ரல் லிகாண்டு. அதோட வேல்யூ வந்து 0. ஸோ அதை வந்து இதை வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ ரிமைனிங் இருக்கிற லிகாண்டாக பாருங்கள். Cl2 இருக்கா? ரைட்டு. வெளியே என்ன இருக்குது? 3 டைம்ஸ் இருக்குது. அப்போ இந்த 3யை வந்து உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுங்கள். என்ன ஆயிரும்? Cl வந்து 6 டைம் ஆயிரும். Cl வந்து என்ன லிகாண்டு? நெகட்டிவ் லிகாண்டு. அதாவது Clக்கு வேல்யூ வந்து -1. அப்போ இங்கே என்ன ஆயிரும்? -6 ஆயிரும். ரைட்டா? ரைட்டு. இங்கே என்ன இருக்குது? CNனும் ஆம்பிடென்டேட் லிகாண்டு. இதோட வேல்யூ வந்து என்னது? -1. அப்போ 6 டைம்ஸ் இருக்குது. அப்போ இங்கே என்ன ஆயிரும்? -6 ஆயிரும். அப்போ எத்தனை மைனஸ் இருக்குது? டோட்டலாக 12 மைனஸ் இருக்குது. டோட்டலாக எத்தனை மைனஸ் இருக்குது? 12 மைனஸு. ஓகேவா? ரைட்டு. எத்தனை மைனஸு? 12 மைனஸ். இப்போ சென்ட்ரல் மேட்டர் ஆட்டம் எத்தனை இருக்குன்னு பாருங்கள். ஓகே. இந்த 3யை கொண்டு போய் உள்ளே மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? 3 கோபால்ட் ஆயிரும். ஓகேவா?
இங்கே வந்து சிஆர் வந்து ஒரு டைம்ஸு. அப்போ டோட்டலாக சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் எத்தனை டைம்ஸ் இருக்குது? கோபால்ட் வந்து 3 டைம்ஸு, சிஆர் வந்து 1 டைம்ஸு. அப்போ டோட்டலாக சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் 4 டைம்ஸ் இருக்குது. அப்போ இந்த 12 எதனால் 4ஆல் என்ன பண்ணிடுங்க, டிவைட் பண்ணிடுங்க. இந்த 12ங்கிறது சார்ஜு, ஓகேவா? இந்த 4ங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். அப்போ இது வந்து 12 வந்து நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 3 வரும், ஓகேவா? அப்போ இந்த காம்ப்ளெக்ஸில் குரோமியம், அதாவது குரோமேட்டுக்கும் கோபால்ட்டுக்கும் ரெண்டுத்துக்குமே ஆக்சிடைஸ் ஸ்டேட் என்னது? 3 தான். அப்போ ரோமன் லெட்டரால் 3ன்னு போடணும். இங்கேயும் ரோமன் லெட்டரால் 3 போடணும், சரியா? அப்போ தேர்ட் காம்ப்ளெக்ஸுக்கு ஐபாக் நேம் வந்து டெட்ரா அமைன் டைக்ளோரிடோ கோபால்ட் 3 ஹெக்ஸா சைனிடோ கேசி குரோமேட் 3, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர்த் காம்ப்ளெக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னா ஃபோர்த்து காம்ப்ளெக்ஸு. ஃபோர்த்து காம்ப்ளெக்ஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏஜி NH3 2 டைம்ஸு ஸ்கொயர் ப்ராக்கெட் மேலே ப்ளஸ் சார்ஜ், ஓகேவா? ரைட். ஸோ இப்போ என்ன, ஃபஸ்ட்டு இது வந்து என்ன காம்ப்ளெக்ஸு? கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸு. கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸில் யாருக்கு ஃபஸ்ட்டு நேம் கொடுக்கணும்? லிகாண்டு. இங்கே லிகாண்டு யார்? NH3. NH3 அமைனு. இது ஒரு நியூட்ரல் லிகாண்டு. எத்தனை டைம்ஸ் இருக்குது? 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ வந்து ப்ரிஃபிக்ஸ் வந்து டை. இப்போ டை அமைன். அடுத்து வந்து என்னது? சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் எங்கே இருக்குது? கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸில் இருக்குது. அப்போ அதனுடைய நேம் அப்படியே எழுதிடலாம், டை அமைன் சில்வர், ஓகேவா? ஸோ அடுத்து ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிச்சி ப்ராக்கெட்டில் எழுதணும். ஓகே, ப்ராக்கெட் மட்டும் போடுது. ஏஜி. ஸோ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் யார்? ஏஜி. அதை வந்து என்ன வச்சுக்கலாம்? எக்ஸ்னு வச்சுக்கலாம். NH3ங்கிறது என்னது? நியூட்ரல் லிகாண்டு. அப்போ அதுக்கு வேல்யூ 0 ஈக்குவல் டு ப்ராக்கெட் மேலே என்ன இருக்குது? ப்ளஸ் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? +1. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு +1. அப்போ இந்த காம்ப்ளெக்ஸில் ஆக்சிடேஷன் நம்பர் வந்து என்னது? 1, ஓகேவா? ரைட். அடுத்து என்னென்னா, இந்த வெளியில் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு வெளியில் எதுவுமே இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன சேர்க்கணும்? அயான் வந்து சேர்க்கணும். அப்போ அயான் டைஅமைன் சில்வர் 1 அயான், ஓகேவா? ரைட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த்து காம்ப்ளெக்ஸு. ஸோ ஃபிஃப்த்து காம்ப்ளெக்ஸுமே பார்த்தீங்கன்னா ஈஸியான காம்ப்ளெக்ஸ் தான். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா CONH3 5 டைம்ஸு Cl 2+. ஸோ அப்போ இது என்ன காம்ப்ளெக்ஸு? இது ஒரு கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸு. கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸில் ஃபஸ்ட்டு யாருக்கு கொடுக்கணும்? லிகாண்டு கொடுக்கணும். இங்கே என்னெல்லாம் லிகாண்டு இருக்குது? NH3Cl. NH3ங்கிறது நியூட்ரல் லிகாண்டு. நேம் வந்து அமைனு. எத்தனை டைம்ஸ் இருக்குது? 5 டைம்ஸ் இருக்குது. அப்போ ப்ரிஃபிக்ஸ் வந்து பென்டா அமைன். அடுத்து என்னது? அமைன், பென்டா அமைன், ஓகேவா? அடுத்த லிகாண்டு யார்? Cl. Cl வந்து நெகட்டிவ் லிகாண்டு. அப்போ நேம் வந்து குளோரிடோ, பென்டா அமைன் குளோரிடோ. அடுத்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் எங்கே இருக்குது? கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸில் இருக்குது. அப்போ அதோட நேம் அப்படி எழுதலாம், கோபால்ட். ஆக்சிடைஸ் ஸ்டேட்டு கண்டுபிடிச்சி ப்ராக்கெட்டில் எழுதணும், ஓகேவா? ஆக்சிடேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு CO வந்து எக்ஸ்னு வச்சுக்கணும், சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை எக்ஸ்னு வச்சுக்கணும். NH3 வந்து நியூட்ரல் லிகாண்டு. அப்போ ப்ளஸ் போட்டு 0. அடுத்து வந்து Cl வந்து என்னது? நெகட்டிவ் லிகாண்டு. Clக்கு வேல்யூ வந்து -1 ஈக்குவல் டு பேருக்கு மேலே என்ன இருக்குது? +2 இருக்குது. அப்போ +2. அப்போ எக்ஸு -1 ஈக்குவல் டு +2. எக்ஸ் ஈக்குவல் டு +2 +1 என்ன வரும்? எக்ஸ் ஈக்குவல் டு 3. எக்ஸ் ஈக்குவல் டு 3. அப்போ கோபால்ட்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு 3, ஓகேவா? ஸோ ஈஸியாக எழுதலாம். ஸோ நேம் வந்து என்னதுன்னா பென்டா அமைன் குளோரிடோ கோபால்ட் 3. வெளியில் இங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு வெளியில் முன்னாடி பின்னாடி எதுவுமே இல்லை. அப்போ என்ன சேர்க்கணும்? அயான் வந்து சேர்க்கணும், ரைட்டா? ரைட்டு. ஸோ அடுத்து லாஸ்ட்டு காம்ப்ளெக்ஸு என்ன இருக்குது அப்படின்னா, இதுவும் ஈஸியான காம்ப்ளெக்ஸ் தான். என்ன இருக்குது? Fe F6 4-, ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஆனையானிக் காம்ப்ளெக்ஸு. ஸோ அப்போ ஆனையானிக் காம்ப்ளெக்ஸாக இருக்கிறதுனால கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் சரி, ஆனையானிக் காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் சரி, காம்ப்ளெக்ஸாக இருந்தாலேயும் ஃபஸ்ட்டு யாருக்கு தான் கொடுக்கணும்? லிகாண்டு. அதுக்கப்புறம் சென்ட்ரல் மெட்டல். லிகாண்டு யார்? இங்கே எஃப்பு. எஃப்ங்கிறது நெகட்டிவ் லிகாண்டு. அது எப்படி முடியணும்? ஓன் முடியணும். ஃப்ளூரிடோ எத்தனை டைம்ஸ் இருக்குது? 6 டைம்ஸ் இருக்கிறதுனால என்ன எழுதணும்? ஃபஸ்ட்டு ஹெக்ஸா ஃப்ளூரிடோ, ஹெக்ஸா ஃப்ளூரிடோ, ஓகே, ஹெக்ஸா ஃப்ளூரிடோ. அடுத்து
சென்ட்ரல் மேட்டர் ஆட்டம் எங்கே இருக்குது? அனாயானிக் காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, என்ன சேர்க்கணும்? 8 சேர்க்கணும். ஃபெர்ரேட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ஆக்சிடைஸ் ஸ்டேட்டை மென்ஷன் பண்ணணும். ஆக்சிடைஸ் ஸ்டேட் என்ன வரும்? Fe க்கு Xன்னு வச்சுக்கலாம். அடுத்து என்ன இருக்குது? Fங்கிறது நெகட்டிவ் லிகாண்டு. எத்தனை டைம்ஸ் இருக்குது? 6 டைம்ஸ் இருக்குது. ஒரு Fக்கு -1. அப்போ 6 டைம்ஸ் இருக்குன்னா -6 ஈக்குவல் டு ஸ்கொயர் ப்ராக்கெட் மேலே என்ன இருக்குது? 4 மைனஸ். அதனால் ஈக்குவல் டு 4 மைனஸ். அப்போ X இஸ் ஈக்குவல் டு -4. இந்த -6 அந்த பக்கம் போகும்போது +6 ஆகும். அப்போ X இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ இங்கே என்ன எழுதணும்? 2. காம்ப்ளெக்ஸ்க்கு முன்னாடியும் பின்னாடியும் எதுவுமே இல்லை. அப்போ என்ன சேர்க்கணும்? அயான் வந்து சேர்க்கணும். சரியா? ரைட்டு. அப்போ இந்த காம்ப்ளெக்ஸோட நேம் வந்து ஹெக்ஸா ஃப்ளூரிடோ. ஹெக்ஸா ஃப்ளூரிடோ ஃபெர்ரேட் 2 அயான். ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.